இப்போ சரியா, இந்த வீடியோஸை தள்ளி விடாமல் பாருங்கள் சரியா. இதில் நிறைய பேட் கமாண்டு எல்லாமே போடுறீங்க சரியா. இதே உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நாங்கள் போட்டால் நீங்கள் சம்மதிப்பீங்களா சொல்லுங்கள். நாங்கள் எங்களோட வேலையை முடிச்சுட்டு எங்களோட மன திருப்திக்காண்டி 1-2 வீடியோஸ் போடுறோம், ஒரு லைவ் போடுறோம். அந்த லைவில் எங்கே தேவையில்லாத கமாண்டு சொல்லுங்கள். உண்மையிலேப்பா இந்த மாதிரி இருப்பாங்களா, இந்த மாதிரியும் கமாண்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நினச்சி நான் யோசனை பண்ணுவேன் சரியா. லைவுங்கிறது ஒரு மன திருப்தி சரியா. என்னென்னா யாருன்னே தெரியாது, முகம் தெரியாதவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். அதில் நல்லவங்களும் வராங்க, கெட்டவங்களும் வராங்க. யார் எப்படிங்கிறது மேக்ஸிமம் மனசாட்சி பிடிச்சி சொல்கிறேன், யார் எப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது சரியா. ஒரு மனசு சந்தோஷத்துக்கு சரி நம்ம லைவ் போடுவோம், கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும், நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் லைவ் போடணும் சரியா. இந்த நைட்டிக்கு நாளைக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுப்பேன் கண்டிப்பாக சரியா. நிறைய பேர் ஏன் நைட்டி போடுறேன்னு அந்த இதுக்கு கேட்டிருக்கீங்க. அது நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் வீடியோ போடுவேன் சரியா, போஸ்ட் போடுவேன். இன்றைக்கி பேட் கமாண்டுக்காரங்களுக்கு சரியா. அண்ணா பேட் கமாண்டு போடுறது அண்ணா மாதிரி தான் நான் சொல்கிறேன் சரியா. ஏன் நான் அடுத்தவங்க மனசை புண்படுத்தி அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் சொல்லுங்கள். நல்லா யோசனை பண்ணி பார்த்தா பேட் கமெண்ட் போட்டு அந்த மனசு ஒரு செகண்டாவது வருத்தப்படும் போது இதெல்லாம் என்ன மனுஷன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போகும் சரியா. இருக்க வரைக்கும் நல்ல பேரை வாங்க பாருங்கள் சரியா. யாருக்கும் என்னோடய லைவுக்குன்னு சொல்லலை, நான் பொதுவாக மேக்ஸிமம் யார் லைவுக்கும் போய் யார் மனசையும் காயப்படுத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லதை பண்ணுவோம் சரியா. முடிஞ்ச வரைக்கும் முடியாதவங்களுக்கு ஒரு சின்ன சேவை சரியா. அவங்க நீ நல்லா இருமான்னு சொல்லும்போது ஒரு திருப்தி கிடைக்கும் சரியா. அந்த திருப்தி கிடைச்சாலே ரொம்ப ரொம்ப பெரிய ஹிட்டு சரியா. நான் அந்த ஹிட்டு பண்ணிகிட்ருக்கேன் சரியா. அந்த ஒவ்வொரு வார்த்தைகள் அவங்க சொல்லும்போது ஒரு பக்கம் திட்டுனா மனசு கஷ்டம் சரியா. திட்டலை அப்படின்ட்டு இல்லைம்மா நீ நல்லா இது பண்ணுதம்மா அந்த வார்த்தை கேட்கும்போது பார்த்திங்கன்னா சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இருக்குது சரியா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க சரியா. அதை நான் அனுபவிச்சிட்ருக்கேன் சரியா. என்ன எத்தனால அப்படின்னா அவங்க சொல்லும் போது ஒரு சின்ன சந்தோஷம். அந்த சந்தோஷம் எந்த இதுலேயும் கிடைக்கல சரியா. காசு பணத்தில் கிடைக்கல சரியா. காசு பணம் நீங்கள் எவ்வளோ தான் கையில் வச்சு பாருங்கள், அந்த சந்தோஷம் கிடைக்கல. அந்த பெரியவங்க அவங்க பேசும்போது அவங்க மனசார சொல்கிறாங்க அந்த வார்த்தை சரியா. அந்த வார்த்தை கேட்கும்போது உண்மையிலே திருப்தியாக இருக்குது. நம்ம அம்மா அப்பா இல்லைனாலும் நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கே ஒரு ஆசீர்வாதம் கொடுத்த மாதிரி இருக்குது சரியா. அந்த திருப்தியை நான் இதில் பார்க்கேன் சரியா. நிறைய பேர் நைட்டியை பற்றி பேசியிருக்கீங்க. நைட்டிக்கு நாளைக்கு காலையில் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன் சரியா. கண்டிப்பாக நைட்டி பிரச்சனை பெரும் பிரச்சனை போயிட்டுருக்கு சரியா. அதனால அது நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக. ஆமாம், பிடிச்சா பாருங்கள், தள்ளி விட்டுறாதீங்க, லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஓகேவா. ஆமாம், யார் மனசையும் காயப்படுத்தாட்டாங்க சரியா. முடிஞ்ச வரைக்கும் நல்ல முறையில் போகும். பேட் கமாண்டு வேண்டாம் சரியா. ஆமாம், என்னோடய கருத்து அதான்ப்பா சரியா. ஏன்னா நீங்கள் பேட் கமாண்டு போட என் மனசு ரொம்ப வலிக்குது சரியா. இதுக்கும் நாளைக்கு காலையில் ஒரு சின்ன வீடியோஸ் போடுவேன் சரியா. ஆமாம், இனி டெய்லி ஒரு 5 நிமிஷம் வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்காண்டி போடுவேன். ஆனால் இனி மேக்ஸிமம் ரொம்ப வீடியோஸ் போட மாட்டேன் சரியா. வீடியோஸு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வீடியோஸ் சரியா. 5 நிமிஷம் வீடியோஸு, மற்றபடி ஒரே ஒரு லைவு இந்த மாதிரி சரியா. பாய்ங்க, இரவு வணக்கம். சந்தோஷமாக தூங்குவோம் சரியா, நிம்மதியாக ஓகேவா. பாய்.